அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆரோக்கியமாக வாழ என்னென்ன விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். என் பெயர் ரமணன், ஊர் தருமபுரி. நான் தனியார் துறையில் மருத்துவ ஆய்வக வல்லுநராக இருக்கின்றேன். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஓகேங்களா, அதில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 36 வருடங்களாக நாம் ஆரோக்கியமாக வாழ என்னென்ன ஆராய்ச்சிலாம் பண்ணணும், எப்படிலாம் நம்ம இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா என்னது, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களுக்கும் நம்மளுக்கு உடல் ரீதியாக நடக்கணும், ஓகேங்களா. இது எல்லாமே கரெக்டாக நடக்குதா இல்லையா, நல்லா தூங்குறோமா, நல்லா பசிக்குதா, சுறுசுறுப்பாக இருப்போமா இருக்கிறோமா, மோஷன் எப்படி போகுது, யூரின் எப்படி போகுது, ஓகேங்களா. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, இது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா, இதை பற்றி தான் ஒரு 36 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அது எந்த மாதிரி ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் உடம்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா. என் உடம்பை வச்சு எப்படி அப்படின்னாக்கா, நம்மளுக்கு என்னென்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தேவை உள்ளது, தேவையற்றது, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து என்னென்னலாம் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஆயிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஃபுல் பாடி பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ்லாம் என்னென்ன ஆயிருக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபுல் பாடி செக்கப் பிளட் டெஸ்ட்டு பண்ணிக்குவேன், ஓகேங்களா. பண்ணிக்கிட்டு இது மட்டும் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸு, எக்கோவும் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸு, அடுத்தது இசிஜி 6 months ஒன்ஸு, அடுத்தது அப்புறம் பேசிக்காக என்னென்ன இது டெஸ்ட்டு நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு கரெக்டாக என்னுடைய இது உடம்பை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா. சரி, இப்போ அந்த ஆராய்ச்சியின் மூலம் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபிட்னஸில் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், வாக்கிங் பண்ணால் போதும், இது யோகா பண்ணால் போதும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கரெக்டு. ஆனால் அதுக்கு தேவையான ஃபுட்டு வேணும் நம்மளுக்கு உடம்புல, ஓகேங்களா. நம்மளுக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு வேணும். அப்போ அந்த சாப்பாடெல்லாம் எது இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத உடம்பை நம்ம இதாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே இது பண்ணல. ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியம்னா என்னது, நம்ம ரெகுலராக நடக்க வேண்டிய வேலைங்க அத்தனையும் கரெக்டாக நடக்கணும். இதுதான் இது ஆரோக்கியம். இதில் எந்த தடையும் நடக்கக்கூடாது, தடை ஆகக்கூடாது, ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கம் நல்லா வரணும், நல்லா பசிக்கணும், நம்ம சாப்பிட்ணும், அது கரெக்டாக ஜீரணமாகணும், அடுத்தது அது சத்தாக மாறணும், அடுத்தது வேஸ்ட்டு மெட்டீரியல்லாம் எல்லாம் வெளியே வந்துடணும். திருப்பி அடுத்த நாள் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கணும். இதுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இனிமேல் இப்போ நீண்ட நாளாக வீடியோ நான் போடல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சில தடங்கல்கள் நமக்கு வந்துருச்சு, அதனால் என்னால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக ஏதோ 1-2 வீடியோவாவது டெய்லி போடுவேன், அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாவது போடுவேன், ஓகேங்களா. அதனால் அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இது எக்ஸசைஸ்,
அது சம்மந்தப்பட்ட விஷயம். சில வியாதிகளுக்கு சில இது எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சில வியாதிகளுக்கு நிறையா வியாதிகளுக்கு சில வியாதிகளுக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். இதுக்கு உணவே மருந்து அப்படின்ற மாதிரி உணவுலேயே எல்லா மருந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் உணவே மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் தான் நான் என்னோடய ஆராய்ச்சி ஃபுல்லாக இருக்குது. அதனால் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையிலே என்னோடய ஆராய்ச்சி ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இப்போ வந்து நம்ம பேசிக்காக என்னென்னலாம் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் அப்படின்னாக்க இந்த ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ப்ராடக்ட்டு, மில்க் ப்ராடக்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருது? டீ, பால், காஃபி, தயிர், நெய்யில் செஞ்ச ஸ்வீட்டுங்க, பாலில் செஞ்ச ஸ்வீட்டுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தொடவே கூடாது. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பார்த்துங்க. அடுத்தது வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணி பற்றி சொல்கிறேன். நம்ம குடிக்கிற தண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டு முடித்து தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் கூடாது. சாப்பிட்டு முடித்து 20 நிமிஷம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆஃப்டர் ஃபுட்டு 20 minutes. ஓகேங்களா? ரைட். ஆஃப்டர் ஆர் பிஃபோர் அப்படி வச்சுங்க. ஆஃப்டர் ஆர் பிஃபோர் ஃபுட்டு 20 minutes. ஓகேங்களா? சரி. ஏன் இந்த மாதிரி சாப்பிட்டா தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டு முடிச்சு உடனே தண்ணி குடித்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இது வந்து மவுத்து, வாய். ஓகேங்களா? இதிலேருந்து இது வரைக்கும் உணவு குழாய்ன்றது என்னது? ஃபுட் பைப்பு. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் ஸ்டொமக்கில் வந்து ஸ்டொமக்னா என்னது? இறைப்பை, வயிறு. ஓகேங்களா? இறைப்பை, ஸ்டொமக்.
இதில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகுது. ஹைட்ரோக்ளோரிக் இது ஆசிட் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள். இங்கே வாயில் வந்து பார்த்திங்கன்னா சலைவரி கிளாண்ட் இருக்குது, எச்சில் சுரப்பி இங்கே இருக்குது. அங்கேன்னு பார்த்தீங்கன்னா எச்சில் சுரக்குது. ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு செக்ரீட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 இட்லி 4 இட்லியை நம்ம 5 இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுங்க. ஒரு பீஸை கட் பண்ணி சட்னி சாம்பார் தொட்டு வாயில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வேளை கரெக்டாக நடக்கணும். என்னது 3 வேளை நம்மளுக்கு கரெக்டாக நடக்கணும். எப்படி? நல்லா மெல்லணும், எச்சிலோடு கலக்கணும், மெதுவாக சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். அப்போ ஜென்ட்டில் வந்து முழுங்குனிங்கன்னா எங்கேயாவது மாட்டுமா, எங்கேயாவது தடப்படுமா, அப்படியே ஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? வந்தவொடனே இங்கே ஏற்கனவே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு செக்ரேட் ஆகி இருக்குது. அது எப்படி செக்ரேட் ஆகி இருக்கிறதுன்றதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி எடுக்கும்ல, கப்பன்னு எடுக்குது அப்படின்னாக்கா அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு இதெல்லாம் வந்து செக்ரேட் ஆகி ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சாப்பிட்டு நல்லா மென்று முழுங்குறப்ப நம்ம ஃபுட்டு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட அந்த அமிலத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா அரிக்க ஆரம்பிக்கும். அரித்து சாஃப்டாக்கிறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் வந்து 20 நிமிடம். ஓகேங்களா? 20 மினிட்ஸு, 20 நிமிஷம். அது எடுத்துக்கிற டைம் வந்து 20 மினிட்ஸு. இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு பவர் போச்சுனாக்கா அந்த சாப்பாடை வந்து என்ன பண்ணாது, அரிக்காமல் சிறுங்குடலுக்கு அப்படியே வந்துச்சுனாக்கா, சிறுங்குடல் எதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் சிறுங்குடல், இது பார்த்திங்கன்னா பெருங்குடல். ஓகேங்களா? இது வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சிறுங்குடலுக்கு உள்ளே வந்தவொடனே சிறுங்குடலோட ஃபங்க்ஷன் என்னது, நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து சிறுங்குடலில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பெருங்குடலை மோஷனாக சக்கையாக வெளியே தள்ளிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்டு 20 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மில்க்கு சொன்ன இல்லைங்களா, மில்க்கு வந்து ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து பாலை நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸை அப்படி புழிஞ்சு விட்டோம்னா, லைட்டாக 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? 3 வேளை நடக்கும். ஃபஸ்ட்டு திரிஞ்சு போயிடும், அடுத்தது கெட்டு போயிடும், அடுத்தது புளிச்சு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா புளிச்சு போயிடும். இந்த 3 வேலையை நடக்கும். இந்த 3 வேலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட். அப்போ சிட்ரிக் ஆசிடு தான் இந்த பாலை வந்து இந்த மாதிரி பண்ணுது. அதேமாதிரி நம்ம பாலோ இல்லை டீயோ காஃபியோ ஏதாவது குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்டொமக்கில் ஏற்கனவே என்ன இருக்குது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. அப்போ சிட்ரிக் ஆசிடை விட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு பவர் அதிகம். அப்போ பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிடுக்கே இப்படி 3 வேலை நடக்குது. திரிஞ்சு போகுது, கெட்டு போகுது, புளிச்சு போகுது. அப்படின்றப்ப நம்ம ஸ்டொமக்கில் என்ன ஆகும்னு பார்த்துங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளே போனோன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சின்ன குழந்தைங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் குழந்தைங்க தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பால் கொடுப்பாங்க. இந்த பால் புட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் கொடுப்பாங்க. அதில் கொடுக்குறாங்களோ இல்லை டம்ளரில் கொடுக்குறாங்களோ ஸ்பூனில் கொடுக்குறாங்களோ இல்லை இந்த சங்கடன்னு சொல்லுவாங்க பாருங்கள், சங்கு, அதில் கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியாது. மொத்தம் பால் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மாட்டுப்பால் குடித்த உடனே என்ன ஆகுது? குடித்த உடனே தோலில் போட்டு தட்டுவாங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து அப்படியே நீவி விடுவாங்க. நீவி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணும், அந்த குழந்தை இந்த இடத்துல வாமிட் எடுக்கும் லைட்டாக. சில பேர் நல்லாவே எடுத்துருவாங்க. வாமிட் எடுத்தோன்னா அந்த உள்ளே குடித்த பால் என்னவா வெளியே வருது பாருங்கள், அப்படியே தயிர் மாதிரி வரும், கெட்டு போய் வரும். அப்படியே இந்த பேட் ஸ்மெல் வரும், பவுல் ஸ்மெல் வரும், கவிச்ச ஸ்மெல் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ட்ரெஸ்லலாம் பட்டிருக்கும். யார் தூக்கி இருக்கிறாங்களோ அவங்க மேலே பட்டிருக்கும். அதை துவைச்சா கூட அந்த ஸ்மெல் போகவே போகாது. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த பால் வந்து நம்மளுக்கு மோசம் பார்த்துங்க. மனுஷன் பாலை மனுஷன் தான் குடிக்கணும், மிருகம் பாலை மனுஷன் குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? மிருகம் பாலை மிருகம் தான் குடிக்கணும், மனுஷன் பாலை தான் மனுஷன். அப்போ நம்ம வந்து வாய் வழியாக ஆரம்பத்தில் தாய்ப்பாலை குடிச்சிட்டு வந்துடுறோம். தாய்ப்பாலை குடிச்சிட்டு வந்தவொடனே அந்த 8 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த
ஒரு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது வாய் வழியாக எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்துட்றோம். சாப்பிட கொடுக்குறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாட்டுப்பால் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் தேவையே இல்லை. டைரெக்டாக தாய்ப்பாலுக்கு அப்புறம் என்னது சாப்பாடு. ஓகேங்களா? அந்த கஞ்சி அந்த என்னென்னவோ சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அடுத்தது ஃப்ரூட்ஸு, ஜூஸு, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு, இல்லை சுண்டல் சாப்பிட்றவங்க சுண்டல், இல்லை எக்கு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அதுதான் உண்மையான சத்து. பாலில் வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த நீங்கள் வேணா பாருங்கள், அந்த பால் குடிக்கிற நல்ல பால் நிறையா குடிக்கிறாங்க பாருங்கள், அந்த பால் குடிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு பொம்மை மாதிரியே இருப்பாங்க. ஓகேங்களா? இதே இந்த பால் குடிக்காதவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எலும்பும் தோலுமா இருப்பாங்க. ஆனால் இது யார் ஹெல்த்தியாக இருக்கா? எலும்பும் தோலுமா இருக்கிறவங்க தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சின்ன குழந்த பால் குடிக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கும், அது சுறுசுறுப்பாக இருக்காது. எலும்பு தோலுமா இருக்கிற சின்ன குழந்தைங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பால் வந்து இங்கே குடித்தோம்னா இங்கே திரிஞ்சு போய் கெட்டு போய் புளிச்சு போயிடுது. அப்போ அந்த புளிச்சு போனதையே சிறுகுடலுக்கு வந்தவொடனே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் டைம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாலை குடித்தவொடனே என்ன ஆகுது, வெளியே தள்ளுது, வாமிட்டாக வெளியே தள்ளுது, ஒத்துக்கலைன்றது நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பால் கக்குது, அது அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி அதுக்கப்புறம் பால் கக்க மாட்டாங்க, வாமிட் வராது, அதுக்கப்புறம் செட் ஆகிடும். ஓகேங்களா? எப்படி செட் ஆகும், இந்த லிவர் இங்கே இருக்கும், கல்லீரல் இங்கே இருக்கும், கல்லீரலுக்கு அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுது, அடிக்ட் ஆகிடுது. ஓகேங்களா? அந்த பாலுக்கு கல்லீரல் வந்து அடிக்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்றதெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அது உடனே ஒத்து வராது. அது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதையே நம்ம சாப்பிட்டோம்னா அப்புறம் தான் அது வந்து செட் ஆகும். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபாரின் பாடி புதுசாக ஒரு ஃபாரின் பாடியை உள்ளே தள்ளோம்னா அது நம்ம உடம்பு ஏற்றுக்காது எப்பயுமே. ஓகேங்களா? என்ன ஒரு புதுசாக ஒரு பொருள் உள்ளே போகுது, அது என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் சொல்கிறப்ப அப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்க வேண்டியது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெக் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், அப்போ எல்லாமே வந்து சிக்னல் மாதிரி அப்படியே பார்த்து கடைசியில் இல்லை இந்த ஃபாரின் பாடி புதுசாக உள்ளே வருது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒன்று லூஸ் மோஷனாக ஆகும், இல்லை அப்படின்னாக்கா வாமிட் ஆகிடும், இந்த மாதிரி வந்து ஆகும். சரி, நான் அதுக்கெலாம் இது ரொம்ப போல் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சிஸ்டம் பேர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஆலிமெண்ட்ரி சிஸ்டம், ஜீரண உறுப்பு. ஓகேங்களா? ஜீரண மண்டலம், உறுப்பு இல்லை, ஜீரண மண்டலம். ஓகேங்களா? அப்போ இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அப்போ இந்த இடத்துல பால் நல்லா கெட்டு போய் திரிஞ்சு போய் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே சிறுகுடல் என்ன பண்ணுது, கெட்டு போனதையே அப்சர்வ் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எல்லா பாகங்களும் பிளட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி அதுவும் லைட்டாக கெட்டு போக ஆரம்பிச்சிடும். கெட்டு போச்சுனாக்கா அந்த பிளட்டு தான் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகிறப்ப எந்தெந்த ஆர்கனில் சில சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆகும். அப்போ கெமிக்கல் சேஞ்சஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிறப்ப சில சேஞ்சஸ்லாம் வரப்போ தான் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையிலேருந்து இந்த ஹார்மோன் பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புல. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பால் தயிர் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள், ஆளே புசுன்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்து வந்து வயிறு சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட்டியாக இருக்கும், இது கொழுப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உடம்பே புசுன்னு இருக்கும். அவங்க இது படியேறினாங்கன்னா மூச்சு வாங்கும். கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எழுந்திரிச்சாங்கன்னா வீட்டு வேலை செஞ்சாங்க, ஒரு க்ளீன் பண்ணாங்க அப்படின்னாக்கா மூச்சு வாங்கும். இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு மட்டும் இல்லை, டோட்டலாகவே உடம்புல இருக்கிற அத்தனை வியாதி வர்றதுக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் மில்க், பால் சம்மந்தப்பட்ட பொருள் தான். அப்போ இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்துலேயும் இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா 60% வியாதியே வராது. ஓகேங்களா? இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் தண்ணி குடிக்கிற விஷயத்துலேயும் இந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா 60% வியாதியே வராது. அப்போ 60% வியாதி வரலைன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா?
சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும். காற்று மூலியமாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாக்கா காற்று மூலியமாக நம்மளுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போயிடும், அந்த கிருமிங்கள்லாம் உள்ளே போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபீவர் வரும், இந்த மாதிரிலாம் ஆகும். அது வேறு. அதேமாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அதில் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்காது, சுத்தமாக இருக்காது. அது வழியாக வாய் வழியாக கிருமிங்க உள்ளே போயிடும். அப்போ அது மூலயமா சில ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீவர் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, டைஃபாய்டு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா 60% வியாதி வராது. ஏன் இதை பற்றி மட்டும் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா தான் முக்கியமான ஏரியா. இந்த ஏரியா மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா, இந்த சிஸ்டத்தை மட்டும், இந்த மண்டலத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? மற்ற மண்டலங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்கும். இந்த மண்டலத்தில் பிரச்சனை வந்தால் தான் மற்ற மண்டலங்கள்லாம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதை நான் அழைச்சிட்றேன். ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க, ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க கடல் எண்ணெய் சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? இல்லை கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன வயசுக்காரங்களாம் நார்மலாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நல்லெண்ணெய், 2வது நாள் வந்து சூரியகாந்தி எண்ணெய். இப்போ சூரியகாந்தி எண்ணெயே இல்லை, சுத்தமாக சூரியகாந்தி எண்ணெய் நல்லா கிடச்சாக்க, ஒரிஜினலாக கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க, சூரியகாந்தி எண்ணெய். 3வது நாள் வந்து கடலெண்ணெய். ஓகேங்களா? அப்போ முதல் நாள் நல்லெண்ணெய், 2வது நாள் சூரியகாந்தி எண்ணெய், 3வது நாள் கடலெண்ணெய். இப்படி தான் செய்யணும். சமைக்கிறது இப்படி தான் செய்யணும். ஒரு வேளை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சுட்டு அடுத்த வேளை வந்து சூரியகாந்தி எண்ணெயில் செஞ்சுட்டு 3வது வேளை வந்து கடலெண்ணெயில் செய்கிறது அப்படின்னு செய்யக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு எண்ணெயில் தான் சமைக்கணும். ஓகேங்களா? அப்போ முதல் நாள் நல்லெண்ணெய், 2வது நாள் சூரியகாந்தி எண்ணெய், 3வது நாள் கடலெண்ணெய், 4வது நாள் வந்து மறுபடியும் சூரியகாந்தி எண்ணெய். 5, 6, 7, 8, 9 இப்படி தான் வரணும். ஓகேங்களா? இப்படி தான் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் கொழுப்பு கம்மியாக இருக்கிற எண்ணெய், கடல் எண்ணெய் கொழுப்பு அதிகமாக இருக்கிற எண்ணெய். அப்போ ஒரு நாள் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, ஒரு நாள் கம்மியாக இருக்கிறது, ஒரு நாள் அதிகமாக இருக்கிறது, இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்றப்ப பாருங்கள், 1, 2, 3 போயிட்டு 4 மறுபடியும் இங்கே வரக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி தான் வரணும். அப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ராலு, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலு, எல்டிஎல் கொலஸ்ட்ராலு, ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணுமோ கரெக்டாக அவ்வளோ இருக்கும். கூட எக்ஸசைஸு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எக்ஸசைஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பேக்கரி ஐட்டம்ஸ். பேக்கரி ஐட்டம்ஸில் என்னென்ன வருது? பிஸ்கட்டு, ப்ரெட்டு, பன்னு, அப்புறம் கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நான் சும்மா ஒரு 4-5 தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தொடவே கூடாது. இதுக்கு பெரிய இன்ட்டு போடுறேன். ஓகேங்களா? தொடவே கூடாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது 3 வந்து 3 உடம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா 2 PM மேலே சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? 2 PM இது ஏற மார்க்குனா மேலே சாப்பிடக்கூடாது. அப்போ நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது 3 உடம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது 2 மணிக்குள்ளேயே முடிச்சுக்கணும். எது நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது 3. ஓகேங்களா? அடுத்தது ஒயிட்டான ஐட்டத்தில் மைதா, பால், சர்க்கரை, பச்சரிசி தொடவே கூடாது.
ஓகேங்களா? மைதா சம்மந்தப்பட்ட பொருட்கள். அடுத்தது சாப்பாடு உணவுகள். மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள். அடுத்தது பால் சம்மந்தப்பட்டது. அடுத்தது சர்க்கரை சம்மந்தப்பட்டது. பச்சரிசி இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது சப்பாத்தி வந்து நைட்டில் சாப்பிடாதீங்க. சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மைதா சப்பாத்தியில் குளூட்டன் ஒரு ஐட்டம் இருக்குது. அதாவது குளூட்டன் அப்படின்னாக்கா அந்த பசையம். ஓகேங்களா? அந்த பசையம் அது வந்து நிறைய பேருக்கு வந்து அலர்ஜியை உண்டு பண்ணும். குடலில் வந்து அலர்ஜியை வந்து உண்டு பண்ணும். அது வந்து ஒத்துக்காதவங்க அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிங்க. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து உடம்பு எப்படி இருக்குது, மோஷன் எப்படி போகுது, ஜீரணமாகாமல் இருக்கா, இது வயிறு உப்பசமாகிருதா, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது தூக்கம் எப்படி வருது, அன்றைக்கி நைட்டு எப்படி தூக்கம் வருது, கேஸ் ஃபார்ம் ஆகுதா, நெஞ்சு கறிக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிச்சுனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்க சப்பாத்தி கோதுமை சம்மந்தப்பட்டது சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? மைதா கண்டிப்பாக தொடக்கூடாது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மைதா சம்மந்தப்பட்ட தொடக்கூடாது. ஒத்துக்கிறவங்க நைட்டில் சாப்பிடக்கூடாது. இல்லை சப்பாத்தி சாப்பிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சப்பாத்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நைட்டில் சாப்பிடாதீங்க, டே டைமில் சாப்பிட்டுங்க. ஒன்று மத்தியானம் இல்லைன்னா காலையில் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்தது ஐஸ்கிரீம். பாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஐஸ்கிரீம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? பால் வந்து ஒரு டைம் தான் கெட்டு போகுது. ஆனால் ஐஸ்கிரீம் வந்து பல டைம் கெட்டு போக வச்சு அதுக்கு டேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பால் எப்படி அங்கே பிரச்சனை பண்ணுதோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா, இப்போ மத்தியானம் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு உங்களுக்கு வந்து சரியாக பசிக்காது, சாப்பிடணுன்னு தோணாது. ஒரு மாதிரி வயிறே பார்த்திங்கனாக்கா வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், வயிறு உபசமாயிடும், நெஞ்சு கரிப்பு வரும், பசி எடுக்காது. அதுக்காக சாப்பிடாம தூங்கவும் முடியாது, தூக்கமே வராது சரியாக. என்னென்னைக்கெலாம் ஐஸ்கிரீம் நீங்கள் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் பால் சம்மந்தப்பட்டது என்னென்னைக்கெலாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, பால் பாயாசம் நல்ல பால் ஊற்றி நிறையா பாயாசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது, அடுத்தல மோஷன் ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது ஐஸ்கிரீம் தொடாதீங்க. அடுத்தது ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னால் என்னது? பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால் என்னது? ரெடிமேடாக பெஸ்ட்டு பிஃபோர் யூஸ்ன்னு சொல்லிட்டு டேட் போட்டு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாது, சாப்பிடக்கூடாது. எல்லாம் கெமிக்கல் போட்டு ப்ரிசர்வேட்டிவ், ஓகேங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு நம்மளுக்கு தயாரித்து வர்ற ஐட்டம் நம்மளுக்கு ஒத்துக்காது. நம்மளுக்கு வந்து இயற்கை தான் எல்லாமே. அப்படி சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. ஓகேங்களா? அடுத்தது கேஸ் ட்ரிங்க்ஸ்னால் என்னது? நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. பாட்டிலை ஓப்பன் பண்ண உடனே என்ன வரும்? கேஸ் வரும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டுட்டு ஜீரணமாகலை, நெஞ்சு கரிக்குது, சாயந்தரம் ஆனாக்கா நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இருக்கிற ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிடுவாங்க. குடித்தாங்கனாக்கா ஒரு 2 மணிக்கு ஏப்பம் வரும், வந்தவொடனே ஜீரணம் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. ஓகேங்களா? சரி. அடுத்தது இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஜீரணமாகலை, ஒரு மாதிரியாக இருக்குனாக்கா லைட்டாக வார்ம் வாட்ரு இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி குடிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஜீரணமாயிரும். சரி, இப்போ இதை நான் அழைச்சிட்றேன். இப்போ அடுத்தது என்னன்றதை சொல்கிறேன். அடுத்தது பழங்கள். பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா அந்த செங்காயாக இருக்கு இல்லைங்களா, அது கொய்யா, செங்காய், மாதுளை, பப்பாளி, வாழைப்பழம்,
ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 விதமான பழம். ஓகேங்களா? இந்த 7 விதமான பழமும் எப்பயுமே எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த 7 பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும். சுகர் இல்லாதவங்க எல்லா பழமும் சாப்பிட்லாம். அந்த சீசனில் கிடைக்குது இல்லைங்களா? சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இந்த தைராய்டு இருக்கிறவங்க வந்து முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், இந்த காளான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. அதில் முக்கியமாக முட்டைக்கோஸு சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? இது ஹைப்போதைராய்டிசம் அது இருக்கிறவங்க வந்து முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க இந்த பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும். மற்ற பழம்லாம் சாப்பிடக்கூடாது. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் தான் சாப்பிடணும். 100 கிராம் தான் சாப்பிடணும். 100 கிராம்னா எவ்வளவு? இப்போ ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் வந்து 100 கிராம், இது 200 கிராம். 1 கிலோக்கு 5 ஆப்பிள் நிற்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு ஆப்பிளில் பாதியாக போட்டோம்னாக்கா 100 கிராம். அந்த பாதி பழம் ஆப்பிள் தான் சாப்பிடணும். அதில் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா 3 பீஸ் வரும். அந்த 3 பீஸ் தான் முதல் நாள் சாப்பிடணும். 2வது நாள் வந்து ஆரஞ்சு, அடுத்தது வாழைப்பழம் 3வது நாள், 4வது நாள் வந்து பப்பாளி, 5வது நாள் வந்து மாதுளை, 6வது நாள் வந்து கொய்யா செங்காயாக இருக்கிறது, 7வது நாள் வந்து சாத்துக்குடி, 8வது நாள் மறுபடியும் ஆப்பிளுக்கு போயிடணும். மறுபடியும் எப்படி நான் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்ணும். சரி, நான் 100 கிராம் தான் சாப்பிட சொல்லியிருக்கிறேனே, ஆப்பிளில் ஒரு 100 கிராமு, சாத்துக்குடியில் ஒரு 100 கிராம், 50 இதில் 50 கிராம் இதில் 50 கிராம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எதோட எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான். அதுவும் இந்த மாதிரி ஆர்டரில் தான் சாப்பிடணும். முதல் நாள் வந்து ஆப்பிள், 2வது நாள் ஆரஞ்சு, 3வது நாள் இங்கே போகக்கூடாது, சாத்துக்குடி போகக்கூடாது. நான் அப்புறம் 7வது நாள் தான் சாத்துக்குடி. அப்போ 3வது நாள் வந்து வாழைப்பழம், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், மறுபடியும் 8வது நாள் ஆப்பிள் போயிடணும். இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லா பழமும் சத்தாக மாறிடும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த சீசனில் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க. சுகர் இல்லாதவங்க எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் எல்லாம் அளவாக தான் சாப்பிட்ணும், பார்த்துங்க. அடுத்தது இந்த மசாலா ஐட்டம் செய்வாங்களா, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், இது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். சரி, நான்வெஜ் செய்கிறப்ப என்ன பண்ணுறது, பட்டை கிராம்பு போடணுமே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, போடுறதுன்னா போட்டுக்குங்க. ஆனால் பச்சை மிளகா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எப்படி போடுறது பட்டை கிராம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டையும் கிராம்பும் உங்களுக்கு அளவு ரொம்ப கம்மியாக எவ்வளோ தேவையோ அதை வந்து அரைச்சி போடாமல் அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. சமைக்கிறதுல முழுசாகவே போட்டுருங்க. சாப்பிட்றப்ப அது முழுசாக எடுத்து போட்டுருங்க. அரைச்சி போட்டிங்கன்னா டோட்டலாகவே கரம் மசாலாவாகிடும். வயிறு எரியும், நெஞ்சு எரியும், மோஷன் போனால் எரிச்சல் வரும், வயிறு சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது. ஓகேங்களா? இங்கே வாய் வழியாக நம்ம வந்து அனுப்புகிற பொருள் வந்து என்ன மாதிரி பொருள், கம்ஃபர்டபுளான பொருள் அனுப்பிச்சோம்னா அன்றைக்கி நைட்டு கம்ஃபர்டபுளாக தூக்கம் வரும். ஒரு வித்தியாசமான பொருள் அனுப்பிச்சோம்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது. இதை வச்சு நீங்கள் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத முடிவுக்கலாம். அன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருந்தோமா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம பண்ணோம், ஏதாவது ஒரு ஆகாத நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா அது மறுபடியும் நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரமும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா திருப்பி அடுத்தடுத்து வந்து மறுபடியும் எதாவது புதுசாக எதாவது சாப்பிட்டு ஆகாது, பால் சம்மந்தப்பட்டது, ஜூஸு இந்த மாதிரி எதாவது குடிச்சு எதாவது பண்ணிங்கனாக்கா, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணிங்கன்னா மறுபடியும் எல்லாம் கெட்டு போய் உங்களுக்கே தெரியாது. நல்லா புசுன்னு என்ன ஆவீங்க, குண்டாகிட்டே இருப்பீங்க. உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, கண்ணாடியில் போய் நின்று பார்க்குறப்ப மூஞ்செல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். நம்ம வந்து நல்லா இருக்கோம், இப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கோம், நல்லா வயிறுலாம் புஷ்ஷுன்னு ஆயிரும், வெயிட்டும் போட்டுரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவும் வந்து வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். வயிறு புஷ்ஷுன்னு இருந்தாவே வயிறு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, கிருமிங்க இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிருமிங்க இருக்கிறப்ப ஜீரணம் சரி ஆகாமல் எல்லாம் கேஸாக மாதிரி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் போய் வயிறுலாம் புசுன்னு ஆயிரும். எப்போவுமே இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதான் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயிறு புஷ்ஷுன்னு ஆகும். அந்த மாதிரி ஆச்சுனாவே ஏதோ தொந்தரவு பண்ணுது, ஒன்று காய்ச்சல் வரும், இல்லை லூஸ் மோஷன் ஆகும், இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகும், இல்லை நெஞ்சுகரிப்பு வரும்.
வாமிட் வரும், ஏதோ சம்திங் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் சொன்ன ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்துங்க. அடுத்தது நீர், தண்ணி. நீர் வந்து 1.5 லிட்டருக்கு கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, 2.5 லிட்டருக்கு மேலேயும் குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? தண்ணி வந்து 1.5 லிட்டருக்கு கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, 2.5 லிட்டருக்கு மேலேயும் குடிக்கக்கூடாது. இது தண்ணி மட்டும் கிடையாது, லிக்விட் ஐட்டம் எல்லாம் சேர்ந்து தான். என்னென்ன லிக்விட் ஐட்டம் வருது, குழம்பு, ரசம், இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, எல்லாம் தண்ணி மாதிரி தானே வருது. குழம்பு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். ஓகேங்களா? சில வீட்டில் வந்து நல்லா தண்ணி மாதிரி வைப்பாங்க. ஓகே, மொத்தத்தில் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவு. நம்மளுக்கு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறையா குடித்தோம்னாக்க லோடு ஓவர் ஆகி அந்த எல்லாம் என்ன ஆகும், யூரினில் தான் போகும், எல்லாம் வேஸ்ட்டாக போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி யூரின் அதிகமாக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டயர்ட்னஸ் வரும். அதனால் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் குடிக்கணும். அதுதான் வந்து 1.5 லிட்டருக்கு கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, 2 லிட்டருக்கு மேலேயும் குடிக்கக்கூடாது. வெயில் காலத்தில் இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்து குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்போ வந்து கேட்கும். அதே மாதிரி தண்ணி தாகம் எடுக்காமல் தண்ணி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி நிறையா குடிக்கக்கூடாது. தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? எதுக்கு தேவை, தாகம் எடுத்தால் தண்ணி தேவை, அது கேட்குது. உடம்பு வந்து என்னது, மெக்கானிக்கலாக திங்க் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்கும். கடவுள் வந்து வியாதியும் நம்மளுக்கு கொடுத்து அந்த வியாதிக்கு மருந்தையும் பார்த்திங்கன்னா உள்ளவே இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல. அதனால் எந்த ஒரு வியாதி வந்தாலும் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காய்ச்சலே வருது, இல்லை கோல்டு, சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிக்குது அப்படின்னாவே என்ன அர்த்தம், சளி பிடிக்குதுனாக்கா உள்ள காற்று மூலியமாக கிருமிங்க உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஆகிருக்கு, அப்படி உள்ளே போச்சுனாக்கா அந்த கிருமிங்க ஃபார்ம் ஆகுது. உடனே வந்து அது அந்த கிருமியை சாகடிக்கிறதுக்காக உடம்பு சூடாகுது. சூடாகிறப்ப அந்த கிருமி வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், மாத்திரை போட்டுடுறோம். மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கி மாத்திரை போட்டுடுறோம். டாக்டர்கிட்டையும் போகாமல் டாக்டர்கிட்ட கேட்டு தான் மாத்திரை சாப்பிட்ணும். புரியுதுங்களா? டாக்டர்கிட்ட கேட்காம எந்த மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வந்து மாத்திரையை போட்டு உடனே அந்த டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே குறைச்சிட்றோம். அந்த கிருமி உள்ளேவே இருக்குது, சாகாமல். பாதி செத்துரும், பாதி அப்படியே இருக்கும். அப்போ உடனே அதுக்கு இன்னொரு மருந்து கொடுப்பாங்க. அப்படியே மருந்து போக கடைசியில் ஒரு வாரம் இழுத்துட்டு போயிடும். ஒரு வாரம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடம்புடைய இயற்கையான எதிர்ப்பு சக்தியெல்லாம் போயிடும். திருப்பியும் நம்ம வந்து மறுபடியும் நம்ம ரெடி ஆகிறதுக்கே 15-20 நாள் ஆகிடும். ஓகேங்களா? 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம பழைய மாதிரி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் ஆகிடும். இதெல்லாம் தேவைங்களா நம்மளுக்கு? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாவடக்கம், அந்த வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து பிரச்சனையே இல்லை, அந்த பழக்கத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிசிப்ளின்னா என்னது, ஒழுக்கம். எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஒழுக்கம் அப்படின்னாக்க டிசிப்ளின் அப்படின்னா என்ன, எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நல்லா படிக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும், நல்லா ஒரு இடத்துல உட்காந்து நல்லா படிக்கணும், யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது, இந்த மாதிரி தான் வந்து டிசிப்ளின் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா இந்த டிசிப்ளினை விட ஃபுட் டிசிப்ளின், ஓகேங்களா, உணவு சம்மந்தப்பட்ட ஒழுக்கம், இது இருந்தாக்க மற்ற டிசிப்ளின்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபுட் டிசிப்ளின் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்க மற்ற டிசிப்ளின்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமாக இருந்தால் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் நம்ம மூளைக்கே வந்து தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் இதை படிக்கணும், அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக ஸ்கூலுக்கு போவோம். அப்போ அந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றது கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா பங்க்சுவலாக நடக்கும். அப்போ எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேஸ் வந்து ஃபுட் டிசிப்ளின். அந்த ஃபுட் டிசிப்ளின் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிடலாம். இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகிறீங்க, ஒரு முக்கியமான வேலை,
எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போகிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது நாள் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று வெளியே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி ஐட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் வயிறு பிரச்சனை பண்ணிடும். வயிறு பிரச்சனை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் அர்ஜென்ட்டாக போகிற அந்த வேலைக்கு போவீங்களா, இல்லை பாத்ரூமில் போய் உட்காந்துருக்க போகிறீங்களா, டாய்லெட்டில் போய் உட்காந்துருக்க போகிறீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டென்ஷன் பார்த்தீங்களா? அப்போ இந்த பழக்கத்தை நான் சொன்ன மாதிரி வந்துட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துட்டா எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். பங்க்சுவலாக நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா கரெக்டாக இருந்துக்கலாம். அதேமாதிரி வந்து மற்ற எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? ஃபுட் டிசிப்ளின் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா மற்ற டிசிப்ளின்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அடுத்தது தண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கீரை, சப்பாத்தி, குடமிளகாய், அந்த கேப்சிகம் வருது இல்லைங்களா, அதுதான் சொல்கிறேன். வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. வாரம் ஒரு நாள் சாப்பிடலாம். வாரம் ஒரு நாள். ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கீரை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டெய்லியும் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாரத்துக்கு ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு டைம் கூட சாப்பிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது மட்டன், மீன், சிக்கன், மட்டன், மீன், சிக்கன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கிராம் சாப்பிடுங்க. 100 கிராம்ஸ். ஓகேங்களா? 100 கிராம் தான் சாப்பிட்ணும். சுகர் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். 150 கிராம் 200 கிராம் கூட சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் புரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கரெக்டாக நீங்கள் டெய்லி எடுக்கணும். ஓகேங்களா? டெய்லி புரோட்டீன் வந்து ஒருத்தர் வந்து 60 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 60 கிராம் ஒரு நாளைக்கு புரோட்டீன் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ஒரு நாள் நீங்கள் புரோட்டீன் எடுக்கலைனாக்கா அந்த பாதிப்பு கண்டிப்பாக பண்ணும். ஓகேங்களா? சரி, அது என்னன்றதை நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தது மட்டன் வந்து முதல் நாள் வந்து மட்டன், 2வது நாள் வந்து மீன், 3வது நாள் சிக்கன், 4வது நாள் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஆயிலில் சொன்ன பாருங்கள், எண்ணெயில் நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடலெண்ணெய் 3 சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மட்டன் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. மட்டனில் வந்து கொழுப்பும் இருக்குது, ப்ரோட்டீனும் 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் மீனில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கொழுப்பு கம்மியாக இருக்குது. சிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். மீனை விட கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் மட்டனில் தான் வந்து கொழுப்பு அதிகம், ப்ரோட்டீனும் இருக்குது. அப்போ முதல் நாள் வந்து மட்டன், 2வது நாள் மீன், 3வது நாள் சிக்கன், 4வது நாள் வந்து மீன், 5வது நாள் வந்து மட்டனு, 6வது நாள் சிக்கன். இப்படி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ கொழுப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு நாள், கொழுப்பு கம்மியாக இருக்கிறது, அப்போ அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது, இப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 இங்கே போகக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எவ்வளோ தேவையோ கரெக்டாக அவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? சரி, அதனால் வந்து இந்த நான்வெஜ் ஐட்டத்தை வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. 100 கிராம் சுகர் இருக்கிறவங்க 100 கிராம், சுகர் இல்லாதவங்க கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிட்லாம். ஓகேங்களா? முட்டை சம்மந்தப்பட்டது என்னுடைய ஆராய்ச்சியில் பழைய முட்டைங்கள்லாம் ஓகே, இல்லை நாட்டுக்கோழி முட்டைலாம் ஓகே. இப்போ வர முட்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியில் இது அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிங்க. யார் யாருக்கெல்லாம் முட்டை ஒத்துக்குது அப்படின்னா அவங்க மட்டும் சாப்பிட்லாம். முட்டை ஒத்துக்குது அப்படின்னா சாப்பிட்லாம்.
முட்டை சாப்பிட்டுட்டு நெஞ்சு கறிக்குது, ஜீரணமே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லிவரில் வந்து ஏற்கனவே ஃபேட் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபேட் இருக்குது, அப்போ ஃபேட்டி லிவராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. இதே நான்வெஜ் கூட இது ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னாக்கா அதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்றதுனால அப்சர்வ் பண்ணிடும். முட்டை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம சாப்பிட்றதுனால அதில் இஞ்சி பூண்டு அதிகமாக இல்லாதனால அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் என்ன தான் முட்டை குழம்பு செஞ்சு அதில் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் கூட அது அப்சர்வ் பண்ணுறது கிடையாது பெருசாக. இதே நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிட்டிங்கனாக்கா அதில் எல்லாமே அப்சர்வ் பண்ணுது. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை வேறு, இந்த முட்டை வேறு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அடுத்தது சுகர் இருக்கிறவங்க களி, கூழ், ஜூஸ், இளநீர். ஓகேங்களா? சுகர் இருக்கிறவங்க இந்த 4 ஐட்டத்தையும் தொடக்கூடாது. சுகர் இருக்கிறவங்க களி சாப்பிடக்கூடாது, கூழ் குடிக்கக்கூடாது, ஜூஸாக எதுவுமே சாப்பிடக்கூடாது, இளநீ குடிக்கக்கூடாது. ஏன்? இதெல்லாம் இப்படி சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து உடனே அப்படியே ஜம்ப் ஆகும், டக்குன்னு ஏறும். ஓகேங்களா? சடன் பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். சீக்கிரம் ஜீரணம் ஆச்சுன்னா சுகர் வந்து சீக்கிரமாக ஏறும். ஓகேங்களா? நம்மளுக்கு சுகர் இருக்கிறவங்க வந்து எது சாப்பிட்டாலும் சீக்கிரமாக ஜீரணம் ஆகக்கூடாது. அப்போ தான் சுகர் வந்து பார்த்திங்கனாக்கா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே இறங்கிடும். இறங்கி மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும். இந்த கிராஃப் வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் இந்த சாலிட், அதனால தான் சொல்கிறது, அந்த சுகர் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா எப்பயுமே கொஞ்சம் கடினமான உணவை வந்து நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? மெதுவாக ஜீரணமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹோட்டல்லலாம் பார்த்திங்கனாக்கா சாதம் எப்படி இருக்கும்? சாதம் நல்லா வெறையாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வெறையாக இருக்கிற சாப்பாடை வந்து நம்ம வந்து குழம்பு ஊற்றி பொறுமையாக இவ்வளோ சாதம் சாப்பிட்டா கூட போதும், நல்லா மென்று நிதானமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது போய் நம்ம வயிற்றில் உள்ளே போயிட்டு சிறுகுடலில் பார்த்திங்கன்னா மெதுவாக அப்சர்வ் பண்ணி அடுத்து பெருங்குடலில் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்டாக வெளியே தள்ளிடும். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். சுகர் ஏறாது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த களி சாப்பிட்டா என்ன ஆகும், சாலிடான ஐட்டத்தை வந்து நல்லா மென்று சாப்பிட்டா என்ன ஆகும், இந்த கிராஃப் எப்படி போகும் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து இந்த ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பிட்றப்ப இதுதான் வந்து இது வந்து 70ன்னு வச்சுங்க. சுகர் வந்து உங்களுக்கு 70 இருக்குது, இல்லை 80 இருக்குன்னு வைங்களேன். சுகர் வந்து 80 இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, காலையில் டிஃபன் வந்து இங்கே ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஐட்டத்தில் ஏதோ ஒன்று கூழ் குடிக்கிறீங்க வைங்களேன். கூழ் குடிச்சிங்கன்னா சல்லுன்னு பார்த்திங்கன்னா மேலே ஏறும். ஏறி 220 வரைக்கும் போகும். சுகர் 80 இருந்தால் 80 காலையில் வெறும் வயத்தில் பார்த்திங்கன்னா 80 இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 120, 250 கூட, 220, 250 கூட போகும், 300 கூட போகும். அவங்க உடம்பு என்ன கண்டிஷனோ அதை பொறுத்து, சுகர் என்ன கண்டிஷனோ அதை பொறுத்து அப்படி ஏறிட்டு மறுபடியும் பார்த்திங்கனாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃப் என்ன ஆகும்னா 220 அப்படியே உடனே 80லேருந்து சல்லுன்னு ஜம்ப் ஆகிட்டு இல்லை 250 கூட போயிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கழித்து சல்லுன்னு என்ன ஆயிரும், அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். சீக்கிரம் ஜீரணமாகி உடனே சுகர் பிக்கப் ஆகிட்டு அது ஜீரணமாகி எல்லாம் அப்சர்வ் பண்ணோம்னா சல்லுன்னு என்ன ஆயிரும், கீழே மறுபடியும் லோக்கு வந்துடும். லோக்கு வந்து 60, 65 வந்துடும், இல்லைன்னா 70 வந்துடும். அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் மத்தியானம் களி சாப்பிட்டீங்கன்னு வைங்க. களி சாப்பிட்டீங்கன்னா சல்லுன்னு பார்த்தீங்கன்னா 300, 320 போகும். 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். நம்மளுக்கு இந்த கோட்டை விட்டு கீழே வரக்கூடாது, கோட்டுக்கு மேலேயே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி 60 இப்படி வரும். ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு 60 கூட வந்துடும். கையெல்லாம் வெலன்னு ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன நினச்சிருக்கோம், சுகர் ஏறி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா லோவில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டிங்கன்னா கிராஃப் இப்படி போகும். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி
சாலிடான ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்போ 80 ஃபாஸ்டிங் சுகர் வந்து 80 இருக்குது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இட்லியோ தோசையோ இல்லை சாதமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அளவாக சாப்பிடணும், அது முக்கியம். அளவாக சாப்பிட்டீங்கன்னாக்கா போகும், அழகாக வந்து 160 வரைக்கும் போகும். 160, 170 இல்லை 150 இப்படி போகும். இல்லை 140 கூட. இது சுகர் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிராஜுவல் மெதுவாக இறங்கும். இது சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வேகமாக ஏறுனுச்சோ அந்த அளவுக்கு வேகமாக இறங்கும். ஆனால் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படியே ஏறி மெதுவாக போயிட்டு அதேமாதிரி கீழே இறங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படியே இறங்கும். திருப்பி மதியானம் சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கரெக்டாக அப்படி போயிடும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதேமாதிரி நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படி வரும். திருப்பி நைட் சாப்பிட்டிங்கன்னா திருப்பி அப்படியே மெதுவாக அப்படியே ஏறி நல்லா தூக்கம் வந்து காலையில் எழுந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 70, 80 அப்படி வந்து நிற்கும். அப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கு பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்துச்சு பாருங்கள், இப்படி ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்படி போய் அப்புறம் போய் இப்படி. அப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது. எதுக்காக இதை பற்றி சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சுகர் வந்துட்டால் களி சாப்பிட்ணும், கூழ் குடிக்கணும், இளநீ குடிக்கணும், அதே மாதிரி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் சுகர் இல்லாதவங்க வந்து இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால தான் சுகரே வருது. மெயின் அதுவும் ஒரு பாயிண்ட்டு, ஓகேங்களா? அதுவும் ஒரு காரணம். அதனால் சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இதே களியை வந்து ராகி இருக்கு இல்லைங்களா, ராகியில் செஞ்ச அடை சாப்பிட்லாம். ராகியில் செஞ்ச அடைன்றது என்னது, தண்ணியில் கரைச்சி தோசையாக ஊற்றக்கூடாது. அதுவும் இந்த கணக்கு தான், களி கணக்கு தான், சல்லுன்னு ஏறும். அதே மாதிரி கோதுமை மாவை வந்து மாவில் கரைச்சி தண்ணியில் கரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிடக்கூடாது. அதுவும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஜீரணமாயிடும். இந்த மாவும் சீக்கிரம் ஜீரணமாயிடும். ராகி மாவும் சீக்கிரம் ஜீரணமாயிடும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் அரிசியை கூட 3 வேளை சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அது எப்படி சாப்பிடணும்னு முறையாக சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுகர் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கு போயிட்டுருக்கோம். சரி, அந்த மாதிரி அடை சாப்பிட்லாம். அடைனா எப்படி, அது சொல்ல மறந்துட்டேன். என்னது அடைன்றது, அந்த வீட்டில் கையில் வந்து தட்டுவாங்க பாருங்கள், அப்படியே ரவுண்டாக தட்டி என்னென்ன போடுவாங்க அதில், அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுவாங்க, காஞ்ச மிளகா வந்து என்ன பண்ணுவாங்க கிள்ளி போடுவாங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி போடுவாங்க. கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ கீரைங்க கூட கொஞ்சம் போடுவாங்க, முருங்கைக்கீரை அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் லைட்டாக போடுவாங்க. போட்டுட்டு அடை மாதிரி தட்டி அப்படியே தோசைகளில் வந்து அப்படியே போட்டு தட்டி போட்டு அப்படியே சாப்பிடுறது. அது ஒரு இது நீங்கள் சாப்பிட்லாம். எந்த நேரத்தில், ஈவினிங் டைமில். அதை நான் எப்போன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான். நான் வந்து களி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு ஒழிய ராகியில் செஞ்ச அடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அதே மாதிரி பழங்கள் வந்து பழமாக தான் சாப்பிட்ணும், ஓகேங்களா? பழமாக தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் அண்ணாந்து குடிக்கக்கூடாது. ஜூஸ் அந்த அடுத்தது சொல்கிறேன், லெமன் ஜூஸ் ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன். தண்ணி வந்து வாய் வச்சு தான் குடிக்கணும், சிப் பண்ணி தான் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா தான், ஏன்னா வாய் வழியாக அனுப்புகிற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் எச்சில் கலக்காமல் உள்ளே அனுப்பக்கூடாது, ஓகேங்களா? அதனால தான் கடவுள் வந்து நம்மளுக்கு சலைவரி கிளாண்டை எங்கே வச்சுருக்கிறாரு, இங்கே வச்சுருக்கிறாரு, முதல்ல வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம கிரைண்டரில் என்ன போடுவோம், ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து இதெல்லாம் ஒன்றா போட்டுறோன்னு வச்சுங்க. ஒன்றா போட்டுட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணுவோம், சுவிட்சை போடுவோம். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அரிசி உளுந்து எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு தண்ணியும் ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றி சுவிட்ச் போட்டால் என்ன ஆகும், தண்ணியெல்லாம் மேலே அடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்தோம்னாக்க எல்லாம் கிரைண்டரில் சுவிட்சு போட்டோம், தண்ணி ஊற்றி போட்டோம்னா எப்படி மேலே எல்லாம் தெரிக்குது, அந்த மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு எதுக்கல் வரும், ஓகேங்களா? இதே வந்து வாய் வழியாக நம்ம வாய் வச்சு குடித்து மெதுவாக சாப்பிட்டு எச்சிலோடு கலந்து நம்ம சாப்பிட்றப்ப, தண்ணியாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் எதுவாக தண்ணியாக, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளே போயிட்டு தான் இருக்குமோ ஒழிய ரிவர்ஸ் வராது, ரிட்டர்ன் வராது, ஓகேங்களா? சரி, அப்போ இது சொல்லியாச்சு. அடுத்தது எலுமிச்சம்பழம் ஜூஸ்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற விஷயம் அத்தனையுமே முக்கியம். ஓகேங்களா? எலுமிச்சம்பழம் ஒரு 150 மில்லி 150 எம்எல் டு 200 எம்எல் தண்ணி நீர் எடுத்துங்க. எடுத்துட்டு அதில் அரை எலுமிச்சம்பழம், அரை பழத்தை புழிஞ்சி அதை வந்து ஜூஸாக பண்ணி, பிபி இல்லாதவங்க உப்பு போட்டுக்கலாம். பிபி இருக்கிறவங்க உப்பு போடக்கூடாது. ஓகேங்களா? தேவையே. பிபி இல்லாதவங்க உப்பு கொஞ்சமாக தான், நிறையா போடணும். நிறையா போட்டு சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக போட்டு ஜூஸ் இது தண்ணி குடிக்கிற மாதிரி வேகமாக குடிக்கக்கூடாது. நான் தான் தண்ணியவே வந்து வாய் வச்சு தான் குடிக்கணும், எச்சில் கலந்து தான் குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இந்த பழத்தை எப்படி சாப்பிட்ணும்? இந்த ஜூஸை, எலுமிச்சம்பழம் ஜூஸை வேகமாக சாப்பிடக்கூடாது, வேகமாக குடிக்கக்கூடாது. குடிச்சிங்கன்னா இங்கெல்லாம் வந்து என்ன எரியும், உள்ளே போனாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எச்சிலோடு கலந்து டீ குடிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா வாயில் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த எலுமிச்சம்பழம் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்கை வந்து இந்த சைடில் இப்படி தேய்ச்சி பாருங்கள். சொரன்னு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக சொரன்னு இருக்கும். நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருங்க பாருங்கள், இந்த சொரப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்போ வாயில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சொரப்பே போகுதுனாக்கா இங்கே உணவு குழாய், ஸ்டொமக்கு, அப்புறம் சிறுங்குடல், அப்புறம் பெருங்குடல், அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற புண்ணெல்லாம் எல்லாம் ஆறிடும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டோம்னாக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், அல்சர் வந்துடும், இது அசிடிட்டி. அதே மாதிரி சளி பிடிக்குது லெமன் ஜூஸ் குடித்தாக்க, அதெல்லாம் தப்பான விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து இப்போ 36-37 வருஷமாக எல்லாம் அனலைஸும் பண்ணியாச்சு டோட்டலாக. இப்போ நான் எல்லாம் அனலைஸ் பண்ண விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் வந்து லெமன் வந்து ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் குடிங்க. வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் குடிக்கணும். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடிங்க. 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள், அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்களா? இப்படியே நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வியாதி சம்மந்தப்பட்டதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேங்களா? அடுத்தது டேப்லெட், ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, இது 3 வந்து, ஏன்னா சுகர் இருக்கிறவங்களாம் மாத்திரை சாப்பிடுவீங்க. அதனால் வந்து இது 3 அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, அப்புறம் ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாம் இது டாக்டருங்க மாத்திரை கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ இந்த 3 அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. இது 3 அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. இது டேப்லெட்ஸு, ஃபுட்டு, அடுத்தது ஃப்ரூட்ஸு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டு, ஃபுட்டு வந்து பாயில்டு, டேப்லெட் வந்து கெமிக்கல். இது 3 வந்து அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. அப்படி இது 3 ஒன்று சேரணும் அப்படின்னாக்கா 20 நிமிஷம் கேப்பில் தான் சேரணும். ஓகேங்களா? அந்த 20 நிமிஷம் ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுமாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுதான் சொல்கிறது. சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடக்கூடாது, அதே ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு உடனே வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இது 3 அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. இது கூட சேரக்கூடாது, இது கூட சேரக்கூடாது, இது 2 சேர்ந்து இது கூட சேரக்கூடாது. ஆக மொத்தம் இதெல்லாம் சேரணும் அப்படின்னா 20 நிமிஷம் கேப்பில் தான் சேரணும். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு அந்த பயறு ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிடக்கூடாது. பயிறு ஐட்டம் என்னது, மொச்சக்கொட்டை, அந்த இதெல்லாம் வருது பாருங்கள், மொச்சக்கொட்டை, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, அடுத்தது மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி ஐட்டம்லாம், சோயாபீன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் வந்து இது சாப்பிட்றப்ப இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றப்ப இது சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்னது, சாப்பிட்றப்பன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கிறப்ப இது சாப்பிட்றது அப்படி இல்லை. நான் சொல்லலை, நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா அன்றைக்கி ஃபுல்லாக பயிர் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. பயிர் ஐட்டம் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா அன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி. ஓகேங்களா?
இதெல்லாம் இந்த ரூலை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி குடிக்கிற விஷயத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் பால் ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக கொடுங்க பாருங்கள், உடம்பே அப்படியே ரொம்ப ஃப்ரீ ஆகிடும், காற்று மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. சரி, டைமிங் எப்போ எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்றதுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் 6 மணிக்கு, 8 மணிக்கு, 11, 1, 5, அடுத்தது 8, 10. ஓகேங்களா? இதுதான் டைமிங். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. இதுதான் ஃபுட் டிசிப்ளின். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாம் பண்ணுறது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான். இது சாப்பிட்டா தான் வண்டியில் வந்து பெட்ரோல் ஊற்றலைன்னா எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் வண்டி ஓடுமா? வண்டி ஓடாது இல்லைங்களா? நம்ம அர்ஜென்ட்டாக இருக்கிறோம், ஆனால் பெட்ரோல் இல்லாமல் எப்படி வண்டி ஓடும்? அந்த மாதிரி நம்மளுக்கு பெட்ரோலே வந்து சாப்பாடு தான். அப்போ சாப்பாடுனா அந்தந்த நேரத்தில் போடணும். ஓகேங்களா? சரி, காலையில் 6 மணிக்கு என்ன பண்ணுங்க, காலையில் 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். லைஃப்பில் 1, 2, 3, 4 இந்த 4 ஐட்டம் தான் லைஃப்பில் வந்து சாப்பிட்ணும். நம்ம எது சாப்பிட்டாலும் இந்த 4 ஐட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தாக்க நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது, ரிச்சாக இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம சூப்பராக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டே இல்லை, முதலாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ரைஸு, இந்த 4 ஐட்டத்தில் தான் அந்த 7 விதமான சத்தும். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 விதமான சத்தும் ரிச்சாக இருக்குது. என்னது இந்த 7 விதமான சத்து? மாவுச்சத்து, புரதம், அடுத்தது கொழுப்பு சத்து, வைட்டமின் சத்து, தாதுக்கள், நார்ச்சத்து, நீர்ச்சத்து. ஓகேங்களா? அப்போ மாவுனாக்க என்னது? கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர். இந்த 7 விதமான சத்தும் இந்த 4 ஐட்டத்தில் தான் ரிச்சாக இருக்குது. அப்போ நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்குன்றது தெரியும். ப்ரோட்டீன் இருக்குது, கொழுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் வந்துடுது, ஃப்ரூட்ஸு, பழங்கள் வந்துடுது, ரைஸு, மாவுச்சத்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்துடுது. மாவுச்சத்துனாக்கா மைதாலாம் நான் சொல்லலை. ரைஸு, நீங்கள் சுகர் இருந்தாலும் சரி, சுகர் இல்லைனாலும் சரி, 3 வேளையும் ரைஸே கூட சாப்பிட்டீங்கனாலும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? எனக்கு கிட்டத்தட்ட 32க்கு மேலே 32 வயசுக்கு மேலே 32 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை வருஷமாக இருக்குது? 32 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எனக்கு சுகர் வந்து. இது வரைக்கும் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டதில்லை. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டதில்லை. எக்ஸசைஸு, டயட்டு, நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டு, அவ்வளோதாங்க விஷயமே. அவ்வளோதான், ரகசியமே அவ்வளோதான். ஒருத்தங்க ஆரோக்கியமாக வாழணும், அதே மாதிரி அழகாக இருக்கணும், நல்லா பிரிஸ்காக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருக்கணும், நம்மளோட சிந்தனை நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னாக்கா இந்த ஃபுட் டிசிப்ளின் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் முக்கியம். அப்போ ஃபுட் டிசிப்ளின் வந்துட்டாவே டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அதேமாதிரி ஃபுட் டிசிப்ளின் மட்டும் ஒன்று வந்துருச்சுனாக்கா உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு நம்ம என்னென்ன நினச்சி நம்ம போகிறோமோ அத்தனையுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நம்ம அந்த டைமில் கரெக்டாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மாவுச்சத்து நம்ம அரிசி சம்மந்தப்பட்டதில் பாருங்கள், இது ரைஸ் சம்மந்தப்பட்டதில் வந்துடுது. புரதச்சத்து நான்வெஜ்ஜில் வருது. அப்புறம் பருப்பு ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்துடுது. ஓகே, இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த பயிர் ஐட்டம் சாப்பிடுங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். எல்லாருமே யார் எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்களோ அத்தனை கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்டே ஆகணும். பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்குமே சாப்பிட்டே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மெயினாக ப்ரோட்டீன் தான். அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏன் நான் ப்ரோட்டீன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாவுச்சத்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடச்சிரும். பழம் சாப்பிட்டாலும் மாவுச்சத்து கிடச்சிரும். ஓகேங்களா? வெஜ்ஜு சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸ் காய்கறி சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட் கிடச்சிரும். அதனால் மாவுச்சத்து அரிசி சம்மந்தப்பட்டதில் கிடச்சிரும், காய்கறிகளும் கிடைச்சிடும், இதுலேயும் கிடச்சிரும். அடுத்தது புரோட்டீன் பருப்பு சம்மந்தப்பட்டதில், அடுத்தது நான்வெஜ் சம்மந்தப்பட்டதில் கிடைக்கும். கொழுப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும், பிரியாணி சாப்பிட்ணும், நெய் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மாவுச்சத்துலேயும் புரதச்சத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? கொழுப்பு வந்துடும். எப்படி கொழுப்பு வந்துடும்? மாவுச்சத்து நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ சாப்பிடணுன்றது ஒரு அளவு இருக்குது. எப்பயுமே நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக தானே சாப்பிடுவோம். அப்போ எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸாக இருக்கிற மாவுச்சத்து, அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாவுச்சத்து ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பாக மாறிடும். இது மாவுச்சத்து மட்டும் கிடையாது, புரதச்சத்தும் சேர்ந்து தான். புரோட்டீனும் சேர்ந்து, புரோட்டீன் எக்ஸஸாக சாப்பிட்டாலும் அது கொழுப்பாக மாறும். மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்டாலும் அதுக்காக தான் சொல்கிறது. 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இந்த பயிர் ஐட்டம் சாப்பிடுங்க. பயிர் ஐட்டத்தில் முக்கியமாக இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி அந்த சோயாபீன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு அத்தனை கிராம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் உள்ளே போயிடணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி. ஓகேங்களா? சரி, அப்புறம் இது சொன்ன பாருங்க, என்னது இது கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வைட்டமின் நம்மளுக்கு எதில் கிடைக்கிது? ஃப்ரூட்ஸ் அண்டு விட்டமினும் மினரல்ஸும் எதில் கிடைக்கிது? ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸில் கிடச்சிருது. நார்ச்சத்தும் அதுலேயே கிடச்சிருது, வெஜ்ஜிலையும் கிடச்சிருது, இதில் ஃப்ரூட்ஸ்லேயும் கிடச்சிருது. அடுத்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நம்ம குடிக்கிறோம் தண்ணி அதில் கிடச்சிருது. அப்போ 7 விதமான சத்தும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போ இந்த 7 விதமான சத்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 வேளையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில் சாப்பிடணும். ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது எப்போ சாப்பிட்ணும்? 2 மணிக்குள்ளேயே சாப்பிட்றணும். மத்தியானம் 2 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அப்போ காலையில் சாப்பிட்லாம். பெஸ்ட்டு மத்தியானம் சாப்பிட்றது நல்லது. ஓகேங்களா? சரி, காலையிலே சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் காலையில் சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லது தான். இது டைம் மேனேஜ்மெண்ட். காலையில் 6 மணிக்கு, 8 மணிக்கு, 11 மணிக்கு, 1 மணி, 5, 8, 10. ஆறு மணிக்கு என்ன பண்ணுங்கள்? எழுந்திரிச்சிருங்க. நீங்கள் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நீங்கள் 6 மணிக்கு என்ன பண்ணுங்கள்? இல்லை 5:30 மணிக்கே கூட சரி, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மெதுவாக ஒரு சேரில் உட்காந்துங்க. சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வச்சு குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எல்லாம் செட்டில் ஆனோடனே அப்புறம் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க. ஓகேங்களா? எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள். உடல் சம்மந்தப்பட்ட உடம்பை மூவ் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. உடம்பை மூவ் பண்ணணும், டெய்லி மூவ் பண்ணணும். அதுக்கு வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் செய்யலாம். சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் யோகா பண்ணுவாங்க. எது வேணால் பண்ணுங்கள். ஆக மொத்தம் நம்ம உடம்பை மூவ் பண்ணணும். ஓகேங்களா?
அப்போ அந்த 6 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு இது வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மினிமம் 20 மினிட்ஸு, மேக்ஸிமம் 45 மினிட்ஸ், 1 ஹவர் கூட பண்ணலாம். சின்ன வயசுக்காரங்களாம் 1 ஹவர் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சுகர் இருக்கிறவங்க வந்து 45 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் வந்து 45 நிமிஷம் கண்டிப்பாக போகணும். ஓகே, 45 நிமிஷம் முடியல, அரை மணி நேரம் தான் முடியுது அப்படின்னாலும் போங்க. ஆனால் 20 நிமிஷம் குறையாமல் போகணும். ஓகேங்களா? சரி, அதனால் 20 நிமிஷம் குறையக்கூடாது. அந்த 6 மணிக்கு வந்து வாக்கிங், 8 மணிக்கு வந்து அப்புறம் வாக்கிங்காக போயிட்டு வந்து குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா வாக்கிங்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகும், வாக்கிங் போயிட்டு வந்தால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும், மேலே வந்து சில்லுன்னு ஆயிரும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம உடம்புல வேர்த்து எல்லாம் வந்திருக்கும், அந்த அழுக்கெல்லாம் இருக்கும், அந்த டெட் செல்ஸ்லாம் வேறு வழியாக வெளியே வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா குளிச்சுட்டு, நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு 8 மணிக்கு வந்து டிஃபன் என்ன சாப்பிட்லாம்? டிஃபன் 8 மணிக்கு இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு, பாருங்கள் எல்லா அரிசிலையும் சொல்கிறேன். ஓகேங்களா? எது வேணால் உங்களுக்கு பிடிச்சமானது எது வேணால் சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு எது வேணால் சாப்பிடுங்க. 11 மணிக்கு பழம். 11 மணிக்கு பழம். இந்த நான் எழுதி போட்டேன் பாருங்கள், பழம் என்னென்ன பழம் சாப்பிடணும், சுகர் இருக்கிறவங்க என்னென்ன பழம் சாப்பிடணும், சுகர் இல்லாதவங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் இல்லாதவங்க எல்லா பழமும் சாப்பிடலாம். ஆனால் சீசனில் வர பழங்கள் எல்லாமே சாப்பிட்ணும், சுகர் இல்லாதவங்க. ஓகேங்களா? சுகர் இருக்கிறவங்க என்ன சீசன் வந்தாலும் நான் எழுதி போட்ட பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ஓகேங்களா? சரி, அப்போ அதே மாதிரி அந்த இது லெமன் ஜூஸ் சொன்ன பாருங்க, லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் பழம் சாப்பிடுங்க, ஒரு நாள் லெமன் ஜூஸ் குடிங்க. இந்த மாதிரி நேரத்தில் இது குடிங்க. ஓகேங்களா? இது மாற்றி 1 மணிக்கு வந்து சாப்பாடில் சாதம், குழம்புல ஒரு காய், ஒரு பொரியல் ஒன்று. ஓகேங்களா? ரசம் வந்து அடிக்கடி சாப்பிடாதீங்க, வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் சாப்பிடுங்க. அதே மாதிரி குழம்பு இல்லாமல், அதாவது இது குழம்பு அப்படின்னாக்கா என்னது, நம்ம சாம்பார் பருப்பு தான் நான் சொல்கிறேன், துவரம் பருப்பு. ஏன்னா டெய்லி நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஆனால் துவரம் பருப்பு கம்பல்சரி சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி துவரம் பருப்பு தேவையில்லை, துவரம் பருப்பு சாப்பிட்ற அன்றைக்கி நான்வெஜ் தேவையில்லை. அது மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் அதே மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம் மற்றதெல்லாம் எது இதில் இருக்கிறது பார்த்துங்க. அதே மாதிரி வந்து அந்த அல்சர் இருக்கிறது, வயிறு எரிச்சல் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களாம் வந்து ரசம், புளிப்பு சம்மந்தப்பட்டது சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? அப்போ சாதம், குழம்புல ஒரு காய் போடுறது, ஒரு பொரியல், அதோடு நிறுத்திங்க, ரசத்துக்கு போகாதீங்க. அப்புறம் மோர், தயிர், அதுதான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே போட்டேன், அதுதான் பாய்ச்சல். ஓகேங்களா? சரி, அடுத்தது 5 மணிக்கு வந்து இந்த சுண்டல் சம்மந்தப்பட்டது. சுண்டல்லாம் நான் சொன்ன பாருங்க, அந்த பயிர் ஐட்டம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நல்லா இவ்வளோ பெரிய கிண்ணம் நிறைய இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா நைட்டு வந்து பசிக்காது, அப்போ சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து சுண்டல், இந்த ஐஸ்கிரீம் கப்பு, சுகர் இருக்கிறவங்க சொல்கிறேன், சுகர் இருக்கிறவங்க சின்ன கப்பு ஐஸ்கிரீம் கப்பு வருது பார்த்தீங்கன்னா, சின்ன கப்பு, பெரிய கப்பு இல்லை, சின்ன கப்பு, அந்த கப்பில் 1 கப்பு. அந்த நேரத்தில், எந்த நேரத்தில்? 5 மணிக்கு. சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு. இங்கே சாப்பாடு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், சுகர் இருக்கிறவங்களுக்கு அளவு சாப்பாடு எவ்வளோ இருக்கணும், அந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அளவு சாப்பாடு ஒரு பிளேட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள், பிளேட்லேயே கப்லேயே கொடுக்குறாங்க பாருங்கள், அதில் 3/4 பாகம். ஓகேங்களா? இல்லைன்னா 60%. அதில் அவங்க கொடுக்குற அளவு சாப்பாடில் 60% சாப்பிட்டுட்டு பொரியல் வந்து நிறையா வச்சுக்கணும், கம்மியாலாம் வச்சுக்கூடாது. சும்மா இவ்வளோண்டு ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி பொரியலை வச்சுக்கிறது, சாதத்தை நல்லா இவ்வளோ சாப்பிட்றது, அப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் நல்லா தான் ஏறும். நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, திடமாக சாப்பிட்டாலும் சரி, தண்ணி மாதிரி சாப்பிட்டாலும் சரி, செமி சாலிடாக சாப்பிட்டாலும் சரி, எப்படினாலும் சாப்பிட்டாலும் ஏறும். அளவு தான், புரியுங்களா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த மாதிரி எல்லாமே அளவு தான். நீங்கள் அளவாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் வச்சு பசிக்குன்னா மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. பசிக்க தான் சாப்பிடணும். பசிக்காமல் ஒரே டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடலாம், திருப்பி 5 மணி நேரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சுகர் ஜம்ப் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து நம்ம டைம் வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு காரணம். முக்கியமாக இந்த இது நம்ம சொல்கிறதே வந்து மெயினாக சுகர் இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேங்களா? அப்புறம் சுகர் இல்லாதவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணாக்க சுகர் அவங்களுக்கு எப்பயுமே வராது. சுகர் இருக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணாக்க சுகர் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி வந்து டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, டயட்டும் இதே மாதிரி இருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8 மணிக்கு டின்னர்னா என்னது? நைட் சாப்பாடு. நைட் சாப்பாடுல வந்து என்னென்ன சாப்பிடுவீங்க?
என்னென்ன சாப்பிடுவீங்க? காலையில் சொன்ன மாதிரி தான். காலையில் சொன்ன இல்லைங்களா, இந்த இங்கே சொல்ல பாருங்க. என்ன சொன்னேன்? இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு என்ன வேணால் சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஆனால் சாதம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் அளவு தான், அது முக்கியம். அதே மாதிரி தோசை சாப்பிட்டிங்கன்னா நைட்லலாம் சாப்பிட்டிங்கன்னா மெலிசாக ஊற்றுனீங்கனாக்கா, ரொம்ப சைஸும் சின்னதாக இருந்துச்சுனாக்கா 3 தோசை, ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுனாக்கா 3 தோசை. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் மொத்தமாக இருக்குதுன்னா 2 தோசை போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி நைட்டில் வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்ன பாருங்கள், நைட்டு வந்து நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்லாம் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், மதியானம் 2 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு இது 3 வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். 10 மணிக்கு தூக்கம். 10 மணிக்கு தூக்கம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம். நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டிவி ஆஃப் பண்ணிடணும். மொபைல் பார்க்கக்கூடாது. வெளிச்சமான லைட்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நைட் டிரைவிங்லாம் பண்ணுவாங்க மேக்ஸிமம், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் வந்து நல்லா கண்ணில் அந்த ஒளி வந்து ஃபுல்லாக போய் என்ன ஆகும், நைட்டில் தூக்கம் வராது. அந்த மாதிரி இந்த எல்இடி எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதெல்லாம் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 10 மணிக்கு தூக்கம் வரும். நீங்கள் 10-11 மணி வரைக்கும் நீங்கள் முழிச்சிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலை வச்சுட்டு போயிருந்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு சும்மா தான் படுத்துருப்பீங்க, தூக்கமே வராது. 2 மணி நேரம் கூட இருந்துச்சு, ஒவ்வொரு நேரத்தில் முழிச்சிக்கிட்டே கூட இருப்பீங்க. ஒவ்வொரு நேரத்தில் உங்களுக்கே தெரியாது, எப்போ தூங்குனீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். ஓகேங்களா? அப்போ காலையில் எழுந்துச்சி பார்த்தாக்கா உடம்பு டயர்டாக இருக்கும், டல்லாக இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா சுகரும் அதிகமாகி கிடக்கும். ஏன்னாக்கா நைட்டு தூங்காதனால சுகரும் ஏறி இருக்கும். இதெல்லாம் வந்து பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. 8 மணிக்கு மெயினாக வந்து சாப்பிட்றப்ப மொபைலை பார்த்துட்டு சாப்பிட்றது, டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கூடாது. நம்மளுக்கு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நல்லா இது உணர்ந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்லா எச்சில் சுரக்கும். ஓகேங்களா? நல்லா எச்சில் சுரக்கும். எச்சில் சுரந்துச்சுனாக்கா நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கனாக்கா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரண மண்டலம் சூப்பராக வேலை செய்யும். அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நான் அப்பப்போ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதேமாதிரி வந்து இது சில வியாதிகளுக்கு என்னென்ன அறிகுறிங்க இருக்குது இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வந்து உடனே வரும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல. இதை வந்து உங்களோட இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்களோட முடிச்சுக்காதீங்க. இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம டைரெக்டாக போய் அவங்களுக்கு நல்லது பண்ணலனா கூட, ஹெல்ப் பண்ணலனா கூட, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, நெய்பர்ஸு, அதேமாதிரி வந்து உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதனால் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகேங்களா? இந்த அடிப்படையில் தான் என்னோடய ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டுருக்கு. முக்கால்வாசி எல்லாம் முடிச்சாச்சு. அதோட அனுபவம் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தது. இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு அங்கங்கே ஒவ்வொரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அப்பப்போ சின்ன இது வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.